அடுத்து நம்மளோட லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய சீரிஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாகத் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்ப அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ் டப்லயும் இருக்குது. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா சோனாக்ஷி சின்ஹா, அதே மாதிரி விஜய் வர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour போகும். ஒரு பெரிய சீரிஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோபாத் கில்லரோட அவனோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. அதாவது கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்களை அவங்கள கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ, அந்த சைக்கோவுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த கதைகளம் தான் இந்த மொத்த எபிசோடோட கதையுமே. இந்த சீரீஸ்ல அவங்க வித்தியாசமா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கில்லருக்கான பேக் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அந்த கில்லர் யாரு அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் இதுல வச்சிருக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே பாத்தீங்கன்னா கில்லர் இவர் தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. கில்லருக்கும் அந்த போலீஸ்க்கும் எப்படி அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படிங்கிறத மெயினா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த சீரீஸோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன்ல சோனாக்ஷி சின்ஹா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஷனேட்டான போலீஸ் ஆபீசர். பட் இருந்தாலும் அவங்களோட கேஸ்ட் அப்படிங்கறதுனால நிறைய இடத்துல அவங்கள அவமானப்படுத்தப்படுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் வருது. அதாவது நிறைய இளம் பெண்கள் பாத்தீங்கன்னா காணாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடிஸ் கிடைக்குது. சோ அந்த இன்வெஸ்டிகேஷனை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா இருக்கிற அந்த விஜய் வர்மா பிளான் பண்ணி இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சோ இவர் என்னென்ன மாதிரியான கொலைகள்லாம் பண்றாரு, அப்புறம் போலீஸ்க்கும் இவருக்கும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரிஸ் ரொம்ப என்கேஜிங்கா போகும்.